Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. எழுத்தாளர் கவிஞர் திருமிகு சல்மா நம்மோடு இணைந்திருக்கிறார். நம்ம அவரோடையும் பேசலாம். வணக்கம் திருமிகு சல்மா. முதல்ல இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதுல இருந்து நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய இல்ல இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டியதாக என்னென்ன அம்சங்களை முதல்ல நீங்க கோடிட்டு காட்டுவீங்க? முதல்ல இந்த தீர்ப்பை நான் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் இருக்கேன். குறிப்பா பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் வன்புணர்வு செய்யக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாடத்தை நிகழ்த்தக்கூடிய ஒன்றாக இந்த தீர்ப்பு இருக்க வேண்டும் என்றுதான் எங்களை போன்றவர்கள் விரும்பணும். இந்த குற்றம் நடந்த பொழுது இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாக்கிற்று. ஏன்னா இது ஒரு சாதாரணமான ஒரு குற்றம் இல்ல. தங்களை நம்பி வந்த பெண்களை மிக மோசமாக ஏமாற்றி அவர்களை கடுமையாக தாக்கி அவர்கள் வீடியோ எடுத்து அவங்கள வன்புணர்வு செய்து பலரும் அதை தொடர்ச்சியாக பல காலமாக செய்து கொண்டிருந்தார்கள். அதை நாங்கள் எங்களை போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே போய் பொள்ளாச்சியிலேயே போய் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கனிமொழி அவர்களுடைய தலைமையில் நடத்தினதுக்கு அப்புறம் தான் அதிமுக இது முதல்ல எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னாங்க. அப்புறம் போராட்டம் நடத்த விடல நாங்க மாட்டேன்னாங்க. அப்புறம் அவங்கள பொறுப்புல இருந்த ஒருத்தரை அவங்களே வெளியில அடுத்த நாள் எங்க பொறுப்புலதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே எடுத்தாங்க. அந்த மாதிரி அவங்களை பாதுகாப்பதற்காக அந்த அரசு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தது. இன்று மாதர் சங்கங்களும் சரி, பல்வேறு மகளிர் அமைப்புகளும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அத்தனை பெண்கள் அமைப்போடும் மிக கடுமையாக போராடிதான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடுமை இனி இந்த தீர்ப்பின் வழியாக ஒரு விஷயத்தை தான் நான் நினைக்கிறேன். இனி எந்த காலத்திலுமே பெண்கள் மீது இத்தகைய பாலியல் வன்புணர்வு வன்முறை நடத்தக்கூடாது என்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஆணுக்குமே ஒரு பயத்தை தரக்கூடிய ஒன்றாக இந்த தீர்ப்பு இருக்க வேண்டும். ஆணாதிக்கம்ங்கிறது எந்த அளவுக்கு பெண்களை எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்ற ஒரு மனநிலையில் இயங்கி இந்த பெண்களை இந்த அளவுக்கு சீரழித்தார்கள். இன்றைக்கு அந்த பெண்களுடைய உளவியல் ரீதியான சிக்கல், மன அளவில் அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார்கள், அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பார்கள். அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே அவங்களுடைய தகவல்கள் உடனடியாக அவங்களுடைய அட்ரஸ், காலேஜ் பேர் எல்லாமே அதிமுக அரசால வெளியிடப்பட்டு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை இந்த சமூகத்திற்கே கொண்டு சேர்த்தது. அந்த ஒரு நிலையில தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு படிப்படியாக எந்த விதமான ஒரு அரசு தலைமை அரசுடைய வழக்கறிஞர்கள் கடுமையாக போராடி இந்த இடத்துக்கு பல்வேறு நிலைகளை தாண்டி சேர்ந்திருக்கிறது. இது இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த தீர்ப்பின் வழியாக வரக்கூடிய தீர்ப்பின் வழியாக அவர்கள் எந்த விதத்திலும் சமரசம் இல்லாமல் இந்த தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவங்க தங்களுடைய வயதை காரணம் காட்டுகிறார்கள் அல்லது தங்களுடைய பெற்றோர்களை காரணம் காட்டி அவங்களுடைய வயதின் காரணமாக எங்களுக்கு ஏதாவது சலுகைகள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் குற்றங்களுக்கு, இது போன்ற குற்றங்களுக்கு எந்த விதமான சலுகையையும் நாம் எதிர்பார்க்க கூடாது என்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இது தொடர்பாக தான் முன்னாடி ஒரு வழக்கறிஞர் ஒருவரிடம் பேசும்போது கூட அவர்கள் அப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு பெற்றோர் இல்லையா, அவர்களுடைய எதிர்காலம் இல்லையா, அவங்க சின்ன பிள்ளைங்க இல்லையா போன்ற கேள்விகளை அவங்க எழுப்பியிருந்தார். எனக்கு இதுல கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயமா, நிறைய வழக்குகள் பிரேக் த்ரூவான வழக்குகளா, சமுதாயத்துல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வழக்குகளா அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு வழக்காக நம்ம இதனை பார்க்கணுமா? ஏன்னா ஒரு பெண்ணை ஒரு உடலாக மட்டுமே அடையக்கூடிய ஒரு பொருளாக மட்டுமே பார்க்கக்கூடிய, நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அது போன்ற ஒரு பெரும்பான்மை சமூகத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்றத மறுக்க முடியாது. ஆனா அது ஓவர் நைட்ல மாறிடாது, படிப்படியாக தான் மாறும். அந்த டிரான்ஸ்பர் ஃபேஸ்ல நம்ம இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அதற்கான ஒரு முதல் படியாக அந்த மாற்றத்தை விதைக்கக்கூடிய ஒரு விதையாக இந்த கேஸினுடைய தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான் இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா நீங்க இன்றைக்கு இந்தியாவில் அதிகமாக பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய மாநிலம் 43% பெண்கள் இங்கேதான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டுலதான். அந்த அளவிற்கு ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு மாநிலம். பெண்களுக்கு எம்பவர்மெண்ட்ங்கிறது அதிகமாக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ இது போன்ற குற்றங்கள் நடக்கும் பொழுது ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாக மாறக்கூடாது. ஏன்னா இது பெண்கள் எனக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு, நான் சுதந்திரமாக இந்த சமூகத்தில் நடமாடுவேன் என்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலையை நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் இது போன்ற குற்றங்களின் வழியாக இழந்து விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி குற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னா நாளைக்கு பிள்ளைங்க வெளியில அனுப்புறதுக்கு ஃபேமிலி மறுப்பாங்க, அல்லது குடும்பங்கள் எப்படி யோசிப்பாங்க, பெற்றோர் எப்படி பயப்படுவாங்க, அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இன்றைக்கு இந்த தீர்ப்பு
வரும் பொழுது இது போன்ற குற்றங்களில் என்னை யாருமே ஈடுபடக்கூடாது. ஏன்னா பெண் என்பவளும் சக மனுஷிதான். அவளை நம்ம எந்த விதத்திலும் வன்முறைக்குள்ளாக்கி அவளுடைய உளவியலை நாம் எந்த விதத்திலும் சிதைத்து விடக்கூடாது. அவளை எந்த விதத்திலையும் மோசமாக ட்ரீட் பண்ணக்கூடாது, சமமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு பயமாவது வரணும். நீங்க ஒரு ஆண்களுக்கு இப்படி ஒரு ஈக்குவல் அவங்கிறத நம்பணும். அதை நம்புறதுக்காக தான் நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம். 2 பேருமே சமம் என்ற மனநிலைக்கு அவர்களை கொண்டு வருவதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். ஆனா இப்படி குற்றங்கள் நிகழும் பொழுது அவர்களுக்கு முதல்ல பயத்தை கொடுக்கும் வகையில், இல்ல பெண்ணை தொட்டால் நமக்கு மிகப்பெரிய ஒரு இது போன்ற மோசமான ஒரு நிலையில நம்ம பாதிக்கப்படுவோம், இப்படி தீர்ப்புகள் வரும், நம்ம தண்டனைக்குள்ளாவோம் என்கிற பயத்தை அந்த ஆண்கள் மீது, ஆணாதிக்க சமூகத்தின் மீது முதலில் உண்டாக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த பயத்தை வழியாக நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி, சமத்துவத்தை நோக்கிய பயணத்தை நாம் துவங்க வேண்டும் என்று முன்னுதாரணமாக இருக்கும். நிச்சயமா கவிஞரே, நீங்க ஒரு நொடி நீங்க இணைப்பிலேயே தொடருங்க. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.